மீனை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம போடுற மசாலா எல்லாம் பார்த்தீங்கன்னா மீனுக்குள்ளே நல்லா ஊறும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணோன்னா டேஸ்ட் வந்து நமக்கு மீனில் நல்லா கிடைக்கும், ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஆமாம். ஓகே. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் ஃபிஷ் மசாலா, ஸ்பூன் கரம் மசாலா, 1 கரண்டி ஆயில். ஓகே. காட்டுதுல ஒரு 2 ஸ்பூன் புளி கரைச்சல். இவ்வளோதான் மெஷர்மெண்ட். அப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா மீன்லேயும் எல்லா மீன் துண்டுலையும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற வைக்கணும். ஒரு 2 சொட்டு ஒரு 2 drops வாட்டர் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 10 minutes அப்படியே ஊற வச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆயில் நல்லா சூடாகணும். ஆமாம், நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து எண்ணெயில் போட்டிங்கன்னா கடாயில் போய் ஒட்டிக்கும். ஓகேங்களா? அது ஒட்டாமல் வரணும்னா ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா மசாலா தடவி வச்ச மீனை வந்து அதில் போடணும். இப்போது ஆயில் நல்லாவே சூடாயிடுச்சு, நம்ம ஃபிஷ் அதில் போட்டுருவோம். எடு தெரியுது. காலாங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி ஆசையாக சமைச்சு தந்தாள்.